தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூப்பில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே 73வது சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். 73ஆம் சங்கீதம். திடீரென்று அடைப்புக்குறியிலே வேறொரு பெயர் காணப்படுவதாக பார்க்கிறீர்களே. ஆசாபின் சங்கீதம், 73ஆம் சங்கீதம். ஏற்கனவே நான் சொன்னது போல வேத புத்தகத்தில் உள்ள 150 சங்கீதங்களும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 3வது பிரிவை ஆரம்பிக்கிறது. முதல் 41 சங்கீதங்கள் முதற் பிரிவு, 42 முதல் 72ஆம் சங்கீதங்கள் வரை 2ஆம் பிரிவு. இந்த 73ஆம் சங்கீதத்திலிருந்து 89வது சங்கீதம் வரை 3வது பிரிவு. இன்னும் 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரை 4வது பிரிவு. 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை கடைசி பிரிவு, 5வது பிரிவு. 73ஆம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம், 3ஆம் பிரிவை துவக்கி வைக்கக்கூடிய சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஆசாப் என்பவனால் எழுதப்பட்டது, பாடப்பட்டது. யார் இந்த ஆசாப்? இஸ்ரவேலில் முக்கியமாக 3 பாடகர் குழு தலைவர்கள் இருந்தார்கள். ஏமான், ஏத்தான், ஆசாப். இந்த 3 தலைவர்கள் இருந்தார்கள். ஆராதனை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இவர்கள் விளங்கினார்கள். இவர்கள் லேவியர்கள், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த மனிதர்கள். ஆசா 12 சங்கீதங்களை பாடியிருக்கிறான். 50வது சங்கீதம், பின்னர் 73ஆம் சங்கீதம் முதல் 83ஆம் சங்கீதம் வரை என்று சொல்லி நாம் வேதத்திலே காணலாம். பாடகர் குழு தலைவன் இந்த சங்கீதத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவிப்பை, பிரச்சனையை, மனப்போராட்டத்தை காட்டுவதாக பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், முதலாவதாக துன்மார்க்கருடைய செழிப்பு, நீதிமான்களுடைய தவிப்பு. துன்மார்க்கர் ஏன் செழிக்கிறார்கள், நீதிமான்கள் ஏன் தவிக்கிறார்கள் என்பதை விளக்கக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். யோபுவின் புஸ்தகத்திற்கு நிகரான ஒரு சங்கீதம். இன்னும் சங்கீத புஸ்தகத்தில் 37, 49 ஆகிய 2 சங்கீதங்களும் இந்த சங்கீதத்தின் கருத்துக்களுக்கு ஒத்த சங்கீதங்கள் ஆகும். ஒரு வாலிபன் சொன்னான், கடவுள் என்று சொன்னாலே எனக்கு வாந்தி வருகிறது என்று சொன்னான். அதற்கு பதில் என்ன சொல்லப்பட்டது? உனக்கு வாந்தி வருகிறது என்றால் ஒன்று உனக்கு வயிற்றுக்கோளாறு அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே கோளாறு. வயிற்றிலே கோளாறு என்றால் டாக்டரிடத்தில் போ. வாழ்க்கையில் கோளாறு என்றால் இயேசுவினிடத்தில் போ. ஆண்டவரிடத்தில் போனால்தான் கோளாறு நீங்கும். இந்த மனுஷனுக்கு சில கோளாறுகள். யாருக்கு? ஆசாப் என்பவனுக்கு. ஆரம்பத்தில் அவன் சுத்த இருதயத்தை அறிமுகப்படுத்துவதாக பார்க்கிறோம். முதலாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். அந்த இருதயம், சுத்த இருதயம் எப்படி உண்டாகும்? சுத்த இருதயத்திற்கு ஒரே வழி இயேசுவின் இரத்தம். இருதயத்தின் சுத்தம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே வரக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம். 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த
கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தம் மனசாட்சிகளின் பொல்லாத கிரியைகளின்படி, ஒருவேளை அந்த காலத்தில் செய்த பாவங்கள் அவ்வப்போது மனதிலே வந்து போராடுகிறதே, மனதை சித்திரவதை பண்ணுகிறதே, காயப்படுத்துகிறதே, அந்த பாவங்களையும் கூட ஆண்டவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமாம், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்திருக்கிறதா? இல்லை என்றால் பரிதாபமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருளாகும். இதே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். எனவே ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இந்த இருதயத்தை உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். 2 விதமான இரத்தங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2ம் பேசும் இரத்தங்கள். எங்கே? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 இரத்தங்கள், ஒன்று ஆபேலின் இரத்தம், இன்னொன்று ஆண்டவருடைய இரத்தம். 2 இரத்தங்களும் பேசுகின்றன. ஆபேலின் இரத்தம் என்ன பேசுகிறது? பரிதாபமாக கொல்லப்பட்டவன், அனாவசியமாக கொல்லப்பட்டவன் காயின் அவனுடைய சகோதரனாலே அனாவசியமாக ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கும் பொழுது அன்பின் நிமித்தம் ஆண்டவரை ஆராதிக்க சென்றான். ஆண்டவர் அவனுடைய ஆராதனையை, அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். பொறாமை பிடித்த காயின் அவனை கொன்றான். ஆபேலின் இரத்தம் பேசுகிறது. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே என்று சொல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் அப்படி அல்ல. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்கிறது. ஆபேலின் இரத்தம் பழிவாங்கும் இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கும் இரத்தம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பரிந்துரைக்கும் இரத்தமாக காணப்படுகிறது. ஆபேலின் இரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரம். பரிகாரம் பண்ணக்கூடிய இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். என்றைக்கு? இன்றைக்கு. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மேலும் கீழும் சுற்றிலும் ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு அதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக அந்த இரத்தம் வந்து நிற்கிறது? உங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பதற்காக ஆண்டவருடைய இரத்தம் காத்திருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய இரத்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளியே செல்லாமல், என் தலைக்கு வெளியே சிந்தாமல், என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என் உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சுத்த இருதயத்தை உங்களுக்கு தருகிறார். சுத்த இருதயம் உங்களிலே உருவாகும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை காலமெல்லாம் ருசிப்பீர்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை இன்றும் என்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இனியவர் என்பதை கண்டுபிடிப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சுத்த இருதயம் இல்லாமல் குழப்பத்தோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் பாவத்தோடும் அருவருப்போடும் உங்களையே உங்களால் நேசிக்க முடியாத அளவுக்கு உங்கள் இருதயம் கெட்டுப்போயிருந்தால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தமது இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். சுத்த இருதயம் உள்ளவர்களாக விளங்குவீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை காலமெல்லாம் ருசிப்பீர்கள். முதலாவதாக சுத்த இருதயம், இரண்டாவதாக சுருங்கிய இருதயம். சுருங்கி போன இருதயம். ஆசாபின் இருதயம் சுத்தமாக இருந்தது, இப்பொழுது சுருங்கியது. எதற்காக சுருங்கியது? 2வது வசனம் முதலாக பாருங்கள். 73ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் முதல். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது என்று சொல்லி துன்மார்க்கருடைய செழிப்பான வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு
கசப்படைந்து அவன் வருத்தத்தோடு விளங்குவதாக பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் சுருங்கி போயிற்று, அவன் கால்கள் தள்ளாடுகின்றன, சற்றே சறுக்குதலுக்கு தப்பிற்று. தூரம் போன சோரம் போன ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தில் காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக இவன் விசுவாசத்தில் தள்ளாடுகிறான்? எதற்காக இவனுடைய கால்கள் சறுக்குகின்றன என்று பார்த்தால், துன்மார்க்கர் செழிப்பாக இருக்கிறார்கள். அந்த செழிப்பு இவனுக்கு இல்லை. அவர்களுக்கோ, துன்மார்க்கர்களுக்கோ, கர்த்தரை அறியாதவர்களுக்கோ, அறிந்தும் துணிகரமாக பாவத்தில் இருக்கிறவர்களுக்கோ செழுமை. 3ஆம் வசனம் 12ஆம் வசனம், இன்னும் 4ஆம் வசனத்திலே அவர்களிடத்தில் வல்லமை, இன்னும் 5ஆம் வசனத்திலே அவர்களுக்கு சமாதானம், சந்தோஷம், அமைதி. 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அவர்களுக்கு பெருமை, இருமாப்பு, கர்வம். இன்னும் தொடர்ந்து 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய சந்ததி செழிக்கிறது. 4ஆம் 5ஆம் வசனங்களிலே மீண்டுமாக பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. உலக பிரகாரமாக செழித்த ஒரு வாழ்க்கையை துன்மார்க்கர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், அறிந்தும் துணிகரமாக பாவத்திலே விளங்குகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் சுபிட்சமான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. அதை பார்த்து சங்கீதக்காரன் ஆசாப் பொறாமை கொள்ளுவதாக பார்க்கிறோம். கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை விட்டுவிட்டு துன்மார்க்கர் மேல் அவனுடைய கண்களை திருப்பின பொழுது பொறாமை வருகிறது. பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே புகுந்து கொள்வதாக பார்க்கிறோம். அவனுடைய பார்வை சரியில்லை, அவனுடைய தரிசனம் சரியில்லை, அவனுடைய மதிப்பீடுகள் சரியில்லை. அவன் வீணாக விருதாவாக விசுவாச வாழ்க்கையை கடைப்பிடிப்பதாக சோர்ந்து போவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு வகையிலே விசுவாச வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசாப் என்று சொல்லிக்கூட நாம் பொருள் கொள்ளலாம். 3ஆம் வசனத்திலே அவனுக்கு பொறாமை, 13ஆம் வசனத்திலே அவனுக்கு ஏமாற்றம், இன்னும் அதே வசனத்திலே குற்றம் இல்லாமையிலேயே தன் கையை கழுவக்கூடிய அளவிலே சுயநீதி, இன்னும் அதே 13ஆம் வசனத்திலே விருதாவாக அவன் ஆண்டவரை சேவிப்பதாக அவன் கருதுகிறான். 14ஆம் வசனத்திலே தேவையற்ற நிலைமையிலே அவன் தண்டனை அனுபவிப்பதாக அவன் குமுறுகிறான். அது மட்டுமல்ல, சுய நீதி அவனை பாதிக்கிறது. சுய பரிதாபத்தோடு அவன் ஜீவிக்கிறான். கர்த்தரை விட்டு சோரம் போய் தூரம் போய் தனக்குத்தானே பரிதாபப்பட்டு துன்மார்க்கர் மேல் பொறாமை கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையிலே அவன் விளங்குவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். யாரிடத்தில் கேள்வி? தேவனிடத்தில் கேள்வி. நான் உம்மை சேவிக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், அவர்கள் உம்மை தூஷிக்கிறார்கள், நல்லாக உலக பிரகாரமாக செழிப்பாக வாழ்கிறார்கள். ஏன்? ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டுமா? ஆண்டவர் பதில் சொல்லியே தீர வேண்டுமா? சில சமயங்களிலே பதில் சொல்லுவார், பல சமயங்களிலே பதில் சொல்ல மாட்டார். ஏன்? விளக்கங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இயேசுவே ஒரு கேள்வி கேட்டு பார்த்தாரே பிதாவினிடத்திலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த கேள்விக்கு என்ன பதில்? பிதா என்ன பதில் சொன்னார்? பதிலே கிடையாது. விளக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை. இவன் கூட சுயநீதியோடு, சுயநீதி இருதயத்தோடு வாழ முற்படுவதாக பார்க்கிறோம். முதலாவதாக சுத்த இருதயம், இரண்டாவதாக சுருங்கிய இருதயம், மூன்றாவதாக சுயநீதி இருதயம். 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது சுயநீதி இருதயத்தை அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். 13ஆம் வசனம், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலேயே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் என்று சொல்லி தன்னுடைய சுயநீதி பெருமையை அவன் இங்கே நிலைநாட்ட பிரயாசப்படுவதாக பார்க்கிறோம். ஆசாபுக்கு விசுவாசத்திலே தள்ளாட்டம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களிலே குழப்பம், கர்த்தர் மேலேயே கசப்பு, துன்மார்க்கர் மேல் பொறாமை. இப்பேற்பட்ட வாழ்க்கை சுயநீதியின் வாழ்க்கை, சுயநீதியின் இருதயம்,
பின்வாங்கி போகக்கூடிய குழப்பமான ஒரு ஜீவியம். இதனாலே உள்ளிந்திரியங்களிலே அவன் குத்தப்படுவதாக 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் என்ன எண்ணுகிறான்? கர்த்தர் என் மேல் கரிசனை கொள்ளவில்லை என்று எண்ணுகிறான். அப்படியா? அப்படி இல்லவே இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் விசாரிக்கிறவர், கர்த்தர் கரிசனை கொள்ளுகிறவர். இன்னும் என்ன எண்ணுகிறான்? என்னுடைய ஜெபங்களுக்கு, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் கவனிக்கிறதில்லை, விடை தருகிறதில்லை, என் ஜெபங்களை அவர் கேளார் என்று எண்ணுகிறான். அப்படியா? நம்முடைய வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பே தேவன் அதை அறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். நம்முடைய விருப்பத்திற்கு மிஞ்சி, விண்ணப்பத்திற்கு மிஞ்சி, விசுவாசத்திற்கு மிஞ்சி பதிலளிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். இன்னும் என்ன எண்ணுகிறான்? தேவன் எங்கே? என் அருகிலே இல்லை என்று எண்ணுகிறான். அவர் மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் என்னை போல இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவர்களை அழிப்பார், என்னை செழிக்கச் செய்வார் என்றெல்லாம் எண்ணுகிறான். அப்படியா? கர்த்தர் கூடவே இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, 24 மணி நேரமும் உன் அருகாமையிலே இருக்கிறேன். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தமும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருமணம் பற்றி இருக்கிறாரே. ஆக ஆசாபின் நினைப்பு, அவனுடைய எண்ணம் எல்லாமே தப்பு என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் புரிந்து கொள்கிறோம். தனிப்பட்ட அளவிலே அவன் வேதனையை அறிவிப்பதாக பார்க்கிறோம். ஆனால் ஆசாப் செய்த நல்ல காரியங்கள் என்னென்ன தெரியுமா? அதிகமாக முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரிடத்திலே கசப்பை வெளியரங்கமாக காட்டவில்லை, பிறரிடத்திலே புரளி பேசவில்லை, தன்னுடைய அவதியை, அவலமான நிலைமைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை, பறைசாற்றவில்லை, பரப்பவில்லை, மற்றவர்களுடைய விசுவாசத்திற்கு தான் இடரலாய் இருக்கவில்லை, துரோகம் செய்யவில்லை. கடவுளுக்கு விரோதமாக, அவரை பெற்று விசுவாசத்திற்கு விரோதமாக, கர்த்தருடைய செயல்களுக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணவில்லை, கர்த்தரை நிந்திக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான்? இதையெல்லாம் நினைந்து வேதனைப்படும் பொழுது அவன் செய்த முக்கியமான ஒரு காரியம் என்ன? 16ஆம் வசனம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அங்குமிங்கும் ஓடாமல், குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல குடு 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 என்று அங்குமிங்கும் ஓடாமல், நியாயம் விசாரிக்காமல், நீதிகரிக்காமல், தன்னைத்தானே நீதிமானாக காட்டிக்கொள்ள விரும்பாமல் செய்வது என்ன? நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணர்வும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விளங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சுத்த இருதயம் உள்ளவர்கள் சுருங்கிய இருதயத்தோடு வாழ்வீர்கள் என்றால், சுயநீதி இருதயத்தோடு பெருமையோடு ஜீவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சுகந்த இருதயம் தேவை. அது ஆண்டவருக்கு உகந்த இருதயமாக மாறும். அதைத்தான் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். ஆலயம் சென்றான், ஆண்டவரிடத்தில் பேசினான், தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தான். தேவன் ஆறுதலுக்கு மட்டுமல்ல, ஆலோசனைக்கும் அறிவுக்கும் ஆண்டவர் என்பதை கண்டு கொண்டான். சுய அறிவை இனி சார்ந்திராமல் ஆண்டவரை சார்ந்திருந்தான். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் நாம் பொறாமைப்படக்கூடிய அளவிலே அவர்கள் பெருகி வளர்வார்கள் என்றால், கர்த்தர் மேல் வைத்த கண்களை நாம் அகல விடாமல் கர்த்தரிடத்திலே நம்முடைய கண்களை பதித்திருக்க வேண்டும். ஆட்களை பார்க்காமல் ஆண்டவரை பார்க்க வேண்டும். கர்த்தரை பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு புலனாகும். வாழ்க்கையிலே எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம். யாரை பின்பற்றுகிறோம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும், எப்படி வளரும், எங்கே போய்கொண்டிருக்கிறேன், இதன் முடிவு என்ன, நன்றாக வருவேனா, மோசமாக போவேனா, மேலே எழும்புவேனா, கீழே தள்ளப்படுவேனா, இந்த கேள்விகளெல்லாம் அவசியமில்லை. எங்கே போய்கொண்டிருக்கிறோம், எப்படி போய்கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாரை பின்பற்றுகிறோம் என்பது முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்றால், கர்த்தர் நம்மை சரியான இடத்திற்கு, அவருக்கு சித்தமான இடத்திற்கு கொண்டு செல்வார். நம்முடைய இலக்கு இயேசுவாக இருந்தால் இயேசு நம்மை தெளிவாக வழி நடத்துவார். ஆனால் இங்கே பார்க்கிறோம்,
தேவ வெளிப்பாடு. துன்மார்க்கரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் சறுக்கலிலே விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், பாழும் பயங்கரமும் அவர்களுக்கு சொந்தமாக போகிறது என்று சொல்லி 18ஆம் 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அழிவும் நிர்மூலமும் அவர்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி 19ஆவது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அவருடைய வேஷங்கள் எல்லாமே மறையும், அவர்கள் இகழப்படுவார்கள் என்று சொல்லி 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் நாசமடைவார்கள், சங்காரமாவார்கள் என்று சொல்லி 27ஆம் வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, துன்மார்க்கர்களுக்கு முடிவு உண்டு, அது பரிதாபமான முடிவு, பாழான முடிவு என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசருவின் கதை அதைத்தானே அறிவிக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசரு, லூக்கா 16ஆம் அதிகாரம். ஐஸ்வர்யவான் செழித்து கொழுத்து இருந்தான், ஆனால் முடிவு பரிதாபமாக இருந்தது, அக்கினி கடலாக ஆகியது. லாசருவோ ஏழை, மேசின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறிக்குள் ஆயத்தமாக இருந்தவன், பரிதாபமான ஏழை. அவனோ பரலோகத்துக்கு சென்றான், ஆபிரகாமின் மடிக்கு சென்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த உலகத்திற்கு நாம் ஆயத்தமாக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமாகும். ஆக துன்மார்க்கர் பாழடிக்கப்படுகிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், பரிசுத்தவான்கள், பக்திமான்கள், பக்தர்கள், அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் களி கூறுவார்கள் என்று சொல்லி 16ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் அவர்களை பற்றி இருக்கும் என்று சொல்லி 23ஆம் வசனம் அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலோசனை அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. தேவனுடைய பரலோகத்தின் மகிமையை அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி 25ஆம் வசனமும் நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, வருங்கால மகிமையிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். இதையெல்லாம் பார்த்த பிறகு, இதையெல்லாம் அறிந்த பிறகு சங்கீதக்காரன் ஆசாப் மறு ஆய்வு செய்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தன்னுடைய மனதை வேறு விதமாக கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பிரீதியாக மாற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் செய்த மறு ஆய்வுகள் என்ன? முதலாவதாக மனம் திரும்பினான். 21ஆம் 22ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் எண்ணியது தப்பு, நான் சொல்லியது தப்பு, நான் எழுதியது தப்பு, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன், உம்மேலே நான் பற்றுறுதி கொள்கிறேன், என்னை மாற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே மன மாற்றம் ஏற்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் இருந்த கசப்பு எல்லாமே மாறி கர்த்தர் மேல் ஒரு புதிய களிப்பு அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. இரண்டாவதாக 23ஆம் 24ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது மறு நம்பிக்கை வைக்கிறான். இதற்கு முன்பு பெரிய நம்பிக்கை, பெரிய விசுவாசம் இருந்தது, அதற்கு பிறகு அதெல்லாம் சற்று சறுக்கியது. இப்போ மீண்டும் ஆண்டவரிடத்திலே மறுநம்பிக்கை வைக்கிறான். கர்த்தரோ மங்கி எறிகிற திரியை அணைப்பதில்லை, நெறிந்த நாணலை முறிப்பதில்லை, மீண்டுமாக பிரகாசிப்பிப்பார், மீண்டுமாக உறுதிப்படுத்துவார், மீண்டுமாக எல்லாவற்றையும் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அப்பேற்பட்ட கர்த்தர் மேல் மறு நம்பிக்கை வைத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 24ஆம் வசனத்திலே 24ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது முடிவிலே தனக்கு மகிமை உண்டு, முடிவிலே தனக்கு மகிமை உண்டு என்பதை கண்டறிகிறான். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எப்படியோ நான் வாழ்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே நீர் இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவும் நீரே கர்த்தாவே. இந்த உலகத்திலே கொஞ்சம் தொல்லைகள் ஏற்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லை நீரே ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கத்தக்கதாக முடிவின் நம்பிக்கையை எதிர்நோக்கி எதிர்பார்த்து வாழ்வதாக ஆசாபை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னென்ன பார்த்தோம்? முதலாவதாக மனம் திரும்பினான், இரண்டாவதாக மறு நம்பிக்கை வைத்தான், மூன்றாவதாக முடிவிலே உள்ள நம்பிக்கையை நாடினான், நான்காவதாக மறுமையின் வாழ்வுக்கு ஆயத்தப்பட்டான். மறுமையின் வாழ்வு, இந்த வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், இந்த வாழ்க்கை நிழலை போல கடந்து செல்லும், நீரை போல கடந்து செல்லும். அந்த வாழ்க்கை நிலைவரமானது, நிச்சயமானது, நித்தியமானது. அந்த வாழ்க்கை
தனக்கு சொந்தம் என்று சொல்லி மறுமையிலே அவனுக்கு நம்பிக்கை வந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மாறாத நம்பிக்கை. இதற்கு முன்பு அவ்வப்போது வளர்ந்த நம்பிக்கை, தளர்ந்த நம்பிக்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் இனி என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் மாறாது, மறையாது என்று சொல்லி கர்த்தரே தன்னுடைய நம்பிக்கை என்று கருதுகிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான் என்று சொல்வதை விட கர்த்தரே தன்னுடைய நம்பிக்கை என்று கருதுகிறான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26-28 வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் என் நம்பிக்கை என்று நீதிமொழிகளின் ஆசிரியன் சாலமோன் சொல்கிறானே, அதே போல கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிறான். கர்த்தரை தங்களுடைய நம்பிக்கையாக தெய்வமாக கொண்டு வாழ்கிற ஜாதி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பல்வேறு சங்கீதங்களிலே நாம் படிக்கிறோம். அந்த நம்பிக்கை ஆசாபுக்கு சொந்த நம்பிக்கையாக மாறியது. ஆக மறுமையின் வாழ்வு, மாறாத நம்பிக்கை, இன்னும் மறுதலியாத வாழ்வு. இதுவரை நான் எப்படியெல்லாமோ வாழ்ந்து விட்டேன். இடையிலே கடவுளிடத்தில் எனக்கு கோபம் வந்தது, கசப்பு வந்தது, அவரை மறுதலிக்கக்கூடிய அளவிலே கூட நான் மாறிவிட்டேன். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே என்னை சந்தித்தார், என் மனதை மாற்றினார், என்னை கழுவி சுத்திகரித்தார், தம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலே என்னை திருப்தியாக்கினார். இனி என்னுடைய நம்பிக்கை மறுதலியாத நம்பிக்கையாக விளங்கும். மறுதலியாத நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது பேதுரு ஞாபகத்திலே வருகிறான் அல்லவா? பேதுரு ஆண்டவரை 3 தடவை மறுதலித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே ஆசாப், நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறுதலியாமல் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தீர்மானம் பண்ணுகிறான். மறுபடியும் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அவன் பறைசாற்றுவதாக 28ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். மனம் திரும்பினான், மறுநம்பிக்கை கொண்டான், முடிவின் மகிமைக்காக காத்திருந்தான், மறுமையின் வாழ்விலே நம்பிக்கை கொண்டிருந்தான். அது மாறாத நம்பிக்கையாக இருந்தது, மறுதலியாத வாழ்க்கையாக இருந்தது. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு தான் பெற்ற நம்பிக்கை, பெற்ற நன்மை, இதையெல்லாம் அறிவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். இதை போல நாமும் கூட எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டுவிடாமல், நம்மை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய கர்த்தரை விட்டுவிடாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் சொன்னார். நாமும் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. சுத்த இருதயத்தோடு வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் சுருங்கிய இருதயத்தோடும் சுயநீதி இருதயத்தோடும் வாழாமல் சுகந்த, உமக்கு உகந்த இருதயம் உள்ளவர்களாக வாழத்தக்கதாக, உம்மையே நம்பி நாடி உம்மையே அண்டிக் கொண்டு வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆட்களை பார்க்காமல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி அடைந்து, ஆண்டவருடைய வசனங்களின் வெளிச்சத்திலே வழி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கும் கர்த்தாவே, நாங்களும் உம்மை விட்டு விலகாமலும் உம்மை கைவிடாமலும் உம்மையை பற்றி பிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.